அமாவாசை அன்னைக்கு மட்டும் காக்கா போய் கூப்பிடுவாங்க மாடியில். இங்க வர்ற உங்க தாத்தா வந்திருக்காரு. அந்த காக்கா வந்து அமாவாசைக்குமே தாத்தா வந்திருக்காரு, வா 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 கா கா கான்னு விரட்டி விரட்டி காக்காய்க்கு சோறு வைப்பேன் அமாவாசைக்கு மட்டும். மறுநாள் அதே காக்கா அந்த போ சனியனை இங்கே வந்து நிற்ப அப்படின்னு கல்லை வச்சு எரிவாங்க. அது எப்படி அன்னைக்கு தாத்தா இன்னைக்கு சனியன் ஆவாரு? இந்த கழுதை இங்கே தான் சுத்தும் காக்காவை பாவம். அதே போல அமாவாசை அன்னைக்கு அது முக்கியமா நாளைக்கு அகத்திக்கீரை கொண்டு அந்த 4 தெருவுக்கு ஒரு பசுமாடு இருக்கும். வரம்புறா 2 கட்டை கொண்டு வந்து மொத்தம் 350 கட்டு அகத்திக்கீரை அந்த மாட்டு கொடுத்து அன்பை திணிச்சு ஒரே நாள் அந்த மாடு சாப்பிட்டு மட்டமலாக படுத்து கிடக்கு. மறுநாள் வகுத்தால வாந்தி போய் பாத்தீங்களா? ஏன் தினந்தோறும் ஒவ்வொரு ஆளும் ஒண்ணு கொடுத்தேன்னா சார், எது செஞ்சாலும் ஒன்னா செய்யற சார். சார் இருக்கும்போது தாய் தப்பனுக்கு 2 வேளை சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டேன் சார். செத்த பின்னாடி திதி உடுக்கிறேன் சுடுகாட்டுல 1 கிலோ முறுக்கு 4 கிலோ அதிர்சம் எங்க தாத்தா எங்க அப்பா விரும்பி சாப்பிடுவார். இருக்கும்போது கொடுத்தா 1 மாசம் 2 மாசம் சேர்த்து இருந்திருப்பாரு. சுடுகாட்டுல சும்மா வச்சு அது காக்கா தீட்டு ஓடுது சார். இப்படியே நம்மளால செய்யற சார். எதுவுமே வெளிநாட்டுல இருந்தா மாப்பிள்ளை எப்போ வருவா, மாப்பிள்ளை எப்போ வருவா வந்து 2 நாள் கூட இருக்காது. அப்புறம் எப்ப கிளம்புற இங்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்க. எது செஞ்சாலும் உன்னை குறை சொல்லிட்டே இருக்கு சார். பத்திரிகையில் பாருங்க, இறந்து போனவரை லேட்டுன்னு போட்டிருப்பேன். அப்ப இருக்கிறவரை குயிக் குமரேஷன் போடணும்ல. இறந்த லேட்னா இருக்கிற குயிக் குமரேஷன் போடணும்ல சார். இறந்த பின்னாடி ரெஸ்ட் இன் பீஸ், இறந்தவரை ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதி பெறுங்கள். அவன் இறந்த பின்னாடி அமைதியா இருக்கு. இருக்கும்போது அவன் அமைதியா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொன்னீங்களா சார்? யதார்த்தத்தை பேசு. ஒரே ஒரு பாட்டி எங்க அந்த பாட்டி இதுதான் கைத்திட்டோம்னா அது நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிட்டு பேசாம எல்லாரையும் தொந்தரவு பண்ணி ரெஸ்ட் இன் பீஸ்னு ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் மாதிரி ஆயிட்டார். ரொம்ப மகிழ்ச்சி. அழகா ரசிச்சை. உங்களுடைய ரசனை தான் இந்த பட்டிமன்றம் நீட்டி செல்வதற்கும் அவங்களுக்கு உற்சாகம் தருவது வேற ஒன்று. உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவது மட்டும்தான் சார். பழுதுக்கும் போட்டி நடக்குது, 200 கிலோ வெயிட் அப்படியே தூக்குறான். 2000 பேர் கைதட்டல் கல்ல 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 கலன்னு கைதட்டு வர 200 வெயிட் சாதாரண போய் அப்படி தலைக்கு மேல தூக்கி போடுறான். மறுநாள் மார்க்கெட்ல 4 கிலோ கத்திரிக்காய் பைய தூக்க முடியாம சேராட்டை கூப்பிட்டு 7 ரூபீஸ் கொடுத்து வீட்டுல வந்து இறங்கினேன். என்ன காரணம்னா இன்னைக்கு கைதட்டுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப உயர்வுக்கு உற்சாகப்படுத்து. தாய் குளங்களை பாருங்க, நீ வாங்கிட்டு வா 2 வீலர்ல போய், அதெல்லாம் என்னால தூக்க முடியாது 2 கிலோ கத்திரிக்காய். அதே அம்மாவுக்கு 70 கிலோ நகையை போட்டு விடுங்க, அது பாட்டு நெஞ்ச நிமித்தி போகும். அதெல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் கனமா தெரியல. இல்லம்மா அரிக்கும், அதெல்லாம் அரிக்காது. எனக்கு உடம்பு சுமுத்தான உடம்பு பத்தியா. ஏன் அப்ப சொல்ல வேண்டியானா? இதுதான் ஆண்கள் பரிதாபப்படும். உண்மையிலே தீபாவளி அது தீபாவளி வர்றதோ செலவை பத்தில ஆண்களுக்கு பயம் கிடையாது. அதுக்கு செய்யற பலகாரத்தை நினைச்சா பயம். என்னத்தை செய்ய போறாலும் எப்படி செய்ய போறாலும். அதனால இந்த காலத்துல எல்லாமே மாறிடுச்சு சார். மரியாதை போயிருச்சு, மரியாதை எல்லாமே கொஞ்சமா குறைஞ்சிச்சு. அதே போல இந்த காலத்துக்கு நிறைய விஷயத்த சொல்லி சமமா வச்சிருக்கான். நடுவர் பாடுதான் பெரும்பாடு. ஒரு முனிவர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டு, ஐயா அந்த உலகம் நல்லதா கெட்டதா? அந்த பூனை குட்டியை பாரு அப்படின்னாரு. பார்த்துக்கிட்டே இருந்தேன். லபக்குன்னு ஒரு எலியை கவிச்சு அந்த பூனை. எலி உடனே செத்து போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பூனை தான் குட்டியை கவிட்டு போச்சு. குட்டி சாகவே இல்லை. பார்த்தீங்களா? ஒரே வாய் தான். எலியை கவும் போது சாகுது, தான் குட்டியை கடிக்கும் போது சாகவில்லை. நீ நல்லதா நினைச்சேன்னா இந்த உலகம் நல்லது, கெட்டதா நினைச்சிட்டா கெட்டது. நீ சந்தோஷமா இருப்பது மகிழ்ச்சியா இருப்பது வேற ஒரு திட்டம் ஓங்கிட்டே இருக்கு. அடுத்தவன் பார்த்து சிரிப்பானே நினைச்சீங்கன்னா நீங்க ஜென்மத்துக்கு சிரிக்க முடியாது. செட்டில் ஆன பிறகு நான் மகிழ்ச்சியா இருப்பேன் நினைச்சீங்கன்னா நீங்க என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அடுத்தவனுக்காக வாழாமல் தனக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதை நாங்க இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மூட நம்பிக்கையில மூழ்கலை. ஒரு அம்மா வந்து சாதத்தை கொடுத்துச்சு, சோசியத்தை பார்த்து சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தியாம்மா? ஆமா சாமி. உனக்கு செவ்வாய் தோசை இருக்கம்மா. உன்னுடைய ராசிக்கு ஒரு தடவை நீ திருச்செந்தூர் போயிட்டு வாவே. சொந்த ஊரே அங்கதான் சாமி, அங்க இருந்தா வந்திருக்கேன். சாதத்தை வித்துட்டு அவர் 100 நாள் வேலைக்கு போயிட்டார். இன்னும் இருந்தாலும் நம்மளுக்கு லாய்க் படாது அப்படின்னு இப்படி ஆயிரும். அதனால சொல்றேன், அதெல்லாம் நாங்க மாத்திட்டோம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.